நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். அது வந்து சப்போஸ் அது கீழே இறங்குற மாதிரி இருந்திருக்கும், இல்லை ஃபண்டமெண்டலி ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் சடனாக அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு சடன் நியூஸ்னாலையோ டக்குன்னு அந்த ஸ்டாக் வந்து அப்போ இருக்கக்கூடிய பிரைஸை விட எதிர்பாராம இன்னும் கொஞ்சம் ரேலி கொடுத்துருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டொமஸ்டிக் டிமாண்ட். அது என்ன க்ரோயிங் டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த செக்டார்ல அவங்க ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே ஒரு காம்படிட்டரும் இருப்பாங்க. இப்போ அந்த காம்படிட்டருக்கும் இவங்களுக்கும் தான் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். யார் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக அவங்களோட ப்ராடக்டையும் சர்வீஸையும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் காம்படிட்டர் கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த கம்பெனி வந்து ப்ராடக்டையோ சர்வீஸையோ மக்கள்கிட்ட போய் கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க இந்த கம்பெனிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க க்ரோயிங் டொமஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இவங்க இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க காம்படிட்டர் வந்து என்னைக்கு அவங்க வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்குள்ளே போகிறாங்களோ அப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இன்டைரக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதனால தான் சில டைம் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பர் சர்க்யூட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஓவர் த டேல வந்து 20% 30% ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும்.